தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சும்பாங்க. அது இன்றைக்கி எல்லாரும் சொல்லிட்டு வரோம். ஏதாவது துன்பம் வந்துச்சு, அல்லது உயிரிழப்பு வந்துச்சு, அல்லது கை வந்தது, கால் வந்தது அப்படின்னு சொன்னால் கூட, ஏதாவது ஒரு விபரீதம் நடந்தால் வீட்டில், அல்லது செல்வமெல்லாம் போன போது, எந்த ஒரு நிலையிலையும் வீடு வாசல் போனாலும் சரி, நமக்கு ஒரு விபத்தில் கை கால் போனால் கூட இந்த பழமொழி, ஏதோ உயிர் போகாமல் இருந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பழமொழியை சொல்லுவாங்க. அதுக்கான பொருளையும் சரியாக சொல்லுவாங்க. ஏன்னா உயிர் போனால் திரும்பி பெற முடியாது, கைகால் போனால் எப்படியாவது நம்ம சிகிச்சை பண்ணி சரிப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இத்தோடு போச்சு ஆறுதலாக இருங்கன்னு ஆறுதலுக்காக இந்த பழமொழியை சொல்லிட்டு வர்றது மரபு. ஆனால் உண்மை அதுவல்ல. எப்போ சொன்னாங்க பெரியவங்க அப்படின்னா, மகாபாரத கதையை சொல்லும்போது அர்ஜுனன் தன்னுடைய வில்லாற்றலால் தான் வெற்றி கிடைத்தது என்று பெருமைப்பட்டு கொண்டு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் வந்திருக்கான். தான் இல்லாட்டி அந்த வெற்றி கிடச்சிருக்காது அப்படின்னு. ஆனால் இந்த கதையை சொல்லும்போது பெரியவங்க எதுக்காக இதை சொன்னாங்கன்னா, ஒரு சமயம் அர்ஜுனன் மீது நம்ம கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை ஏவறார். அப்போ பிரம்மாஸ்திரம் அர்ஜுனன் நோக்கி வருகிறது. அப்போ அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்த கண்ணபிரான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தேரை ஒரு பள்ளத்தில் அந்த சக்கரம் போய் அமுக்கிற மாதிரி அமுக்கிடுறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சக்கரங்கள் அந்த பள்ளத்தில் இறங்கி தேரே கொஞ்சம் கீழே போயிடுது. அப்போ அந்த கர்ணன் அர்ஜுனனை நோக்கி எய்யப்பட்ட அந்த பிரம்மாஸ்திரம் என்னாச்சுன்னா, அர்ஜுனனோட தலையை கொய்யாமல் தலைப்பாகையை மட்டும் தொட்டு அப்படியே தலைப்பாகையோடு போயிடுது. அந்த கதையை சொல்லும்போது தான் பெரியவங்க, நல்லவேளை அந்த கர்ணன் அம்ப போட்டான், அந்த பிரம்மாஸ்திரம் அர்ஜுனன் தலையை கொய்துட்டு போல தலைப்பாகையோடு போச்சே அப்படின்னு அந்த கதையை சொல்லும்போது இந்த ஒரு பழமொழியை சொன்னாங்க. அது மாதிரி எப்படி வந்துச்சு பாருங்களேன். இப்போ மாற்றினது மட்டுமல்ல, அதுக்கான ஒரு பொருளையும் அவங்க சொல்லி அதுதான் உண்மை பழமொழி போல சொல்கிறாங்க. ஆனால் உண்மை பழமொழி அந்த மகாபாரத கதையை சொல்லும்போது பெரியவர்கள் நமக்கு இந்த பழமொழியை சொன்னார்கள். அது நடந்த வரலாறு அப்படிங்கிறது, அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக கண்ணபிரான் அந்த தேர் சக்கரத்தை நிலத்தில் ஒரு அழுத்தினான். அதனால் தலைப்பாகையோடு போயிடுது அப்படின்னு சொன்னது பாருங்கள், எப்படி மாறி வந்திருக்குது. இப்படி எத்தனையோ பழமொழிகள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பழமொழியும் விரிவாக பார்க்கலாம். நன்றி.